இலே அப்பா, ஐயா முருகா. டேய், உனக்கு ஒண்ணும் இல்ல சாமி, முழிச்சு பாரியா. தங்கா, முழிச்சு பாரு சாமி. சீக்கிரம் போங்கய்யா, என் பிள்ளைக்கு ரத்தமா கொட்டுதுயா. பா, அம்மா சொன்னாங்க உன்னை ஹவுஸ் ஓனர் திட்டாங்கன்னு. நீ ஏன்ப்பா கவலைப்படுற? நான் பெரியவனாயி மாளிகை மாதிரி ஒரு வீடை கட்டி அதில் ஒன்று ராஜா மாதிரி உட்கார வைக்கிறேன்ப்பா. தெரியும்டா கண்ணு, நீ பண்ணுவேன்னு. உனக்கு நான் இருக்கேன்ப்பா. சரிடா, சரி சரி. அம்மா இப்போ எம்பளுப்போமா? வா போலாம், வா வா. என்ன என்னாச்சுனே? அப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு குழந்தை பிறந்தது. என் குழந்தை பிறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்குள்ள அவளுக்கு என்ன அவசரம்னு தெரியல, போயிட்டா. அந்த சோகத்தை கூட நான் இன்னும் மறக்கல. அதுக்குள்ள எங்க அப்பா, எங்க அம்மாவும் இல்லை. இப்ப எங்க அப்பாவுக்கு இப்படி, நான் எங்க அனாதைன்னு பயமா இருக்கு. மனசு விட்டுறாதனே, கவலைப்படாதனே, அப்பா நல்லபடியா வருவாரு. நீங்க வீட்டுல இருக்கிற 50 பேத்துக்கும் கோளாறு சொல்றவையா என் புள்ள. இன்னைக்கு செதறுகாயா உள்ள கிடைக்காயா? என் கோல சாமியா, என் கோல சாமி. ஐய, நீ எப்போ பாரு இதே மாதிரி பண்ணிக்கிட்டு உன்னை உங்கள் ஒப்ப வீட்டுக்கு அனுப்புறேன் இல்லையான்னு பாரு. எப்போ ஆ, இதே மாதிரி அம்மாட்ட உரண்டு எடுத்துருந்தேன்னு வையே, நானும் பெரியவனாயிட்டு உடனே இதே மாதிரி பண்ணிவிடுவேன். பார்த்து டேய் போடா. 20 வருஷமா இதத்தையும் சொல்லிட்டு கிடக்காரு. அவர் கிடக்குறாருமா, உனக்கு நான் இருக்கம்மா. நீ வாடி ஏன் சொல்லும், நீதாம்மா ஏன் தங்கம். ஏன் புள்ள. எது ஓம் புள்ளையா? அது ஏன் புள்ளடி. ஊரு கண்ணெல்லாம் என் புள்ள மேலதான் இருக்கு. இந்தாம்மா, கோயிலுக்கு போயிட்டு இந்த பயலுக்கு வச்சுடு. என் பிள்ளைக்கு நெத்து எங்க இருக்குன்னே தெரியலனே. இத கொண்டு போய் எங்கனே பூசுவேன்? கழுத்துலயாவது வச்சு விடுமா. சாப்பிட்டியானே? பசி இல்லைம்மா. நே, நான்லாம் சாப்பிட்டு தெம்பா இருக்கேனே. அப்பனா தானே என் பிள்ளைய பார்த்துக்க முடியும்.
சாப்பிட்னே. போய் பூசிட்டு வரனே. சரிம்மா. மா ஐயா உனக்கு ஒன்றும் ஆகலையே ஐயா? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. நீ ஏம்மா கவலைப்படுற? நீ சொன்ன மாதிரி 10 நாள் நான் வந்துடுவோம்மா. நீ கவலைப்படாத, சரியா? சரியா? எப்பா முருகா, ஐயா சாமி, பாலமுருகா, என்னை விட்டு போயிட்டியாயா? முருகா முருகான்னு ஒன்னதானே சாமி மலை போல நம்பி இருந்தேன். என் பாலமுருகனை என்னை விட்டு கூட்டு போயிட்டியா? என் குலசாமி இல்லாம என் குலம் தலைக்காதே. முருகா, நான் கதறது உன் காதுல கேட்கலையா? என்னே, என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டியானே. அந்த மருதமலை முருகன் என் பிள்ளைய காப்பாத்துவான்னு சொன்னேனே. நானும் 10 நாள்ல என் பிள்ளை நல்லாயி வந்துருவான்னு நான் நினைச்சேனே. 10 வருஷம் ஆனாலும் என் பிள்ளை வரமாட்டானே. என் சாமியை எங்கனே போய் பார்ப்பேன்? என்ன அம்மா அம்மானு வாய் நிறையா கூப்பிட என் பிள்ளை எங்கனே? ஐயோ ஐயா பாலமுருகா, ஐயோ இப்படி பகுதி நாள்ல தூக்கி கொடுக்கத இத்தனை பாடுபட்டு பெத்து வளர்த்தனாடா. ஐயா என்ன, நீங்களாவது பைக்ல போகும்போது ஹெல்மெட்டை போட்டு போங்கண்ணே. பார்த்து சூதானமா போய் வாங்கண்ணே. நீ மொத்தமான பார்த்தையானே? ஐயோ 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 ஐயோ, என் பிள்ளைய எப்பனே நான் பார்ப்பேன்?